நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு நிலாவின் நெருப்பு பானிபூரி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாத்தனூர்னு ஒரு அழகான ஊரில் நிலாவுக்கும் ரமேஷுக்கும் கல்யாணமாகி அவங்க 2 பேருமா சேர்ந்து ஒரு பானிபூரி கடையை நடத்திட்டு வராங்க. அது இல்லாமல் இவங்க தான் இந்த ஊர்லேயே முதல்ல பானிபூரி கடையும் திறந்துருக்குறாங்களா. அதுலேயும் இந்த கடையில் தான் எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும். ஏன்னா மசாலா பானிபூரி, சுண்டல் பானிபூரி, காளான் பானிபூரி, உருளைக்கிழங்கு பானிபூரி, கார பானிபூரின்னு எக்கச்சக்கமாக பானிபூரி வகைகள் அதிகமாக இருக்குங்கிறதுனாலயே அந்த ஊரில் உள்ளவங்க நிறையா பேர் இவங்க கடையில் வந்து பானிபூரி சாப்பிட்றதுக்காக வருவாங்க. ருசியும் நல்லா இருக்குதுங்கிறதுக்காகவே ஊரில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரமேஷோட அப்பாவும் கடைக்கு வருவார். நம்மளோட மகனும் மருமகளும் தனியாக கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்களே, நம்மளும் ஒத்தாசையாக கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்களும் கடைக்கு வந்து வியாபாரத்துக்கு கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க. ரமேஷோட அம்மா வீட்டில் இருப்பாங்க. எப்பயாச்சும் கடைக்கும் சில நேரம் வந்துட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டும் போவாங்க. இந்த சுந்தரி அம்மாவுக்கு 2 பசங்க, 2 பேருமே ஆம்பளை பசங்க தான். மொதல் பையன் பேர் நரேஷ், 2வது பையன் பேர் தான் ரமேஷ். நரேஷும் ரமேஷும் அடுத்தடுத்து இருக்கிறாங்கனால 2 பேரையும் ஒன்றா படிக்க வைக்க முடியல. நரேஷை மட்டும் படிக்க வச்சாங்க. நரேஷ் சொன்னார், நான் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு தம்பியை படிக்க வைக்கிறேம்மா அப்படின்ட்டு. ஆனால் படித்த உடனேயுமே வேலை கிடச்சிருச்சு. ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. இப்போ அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே அவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டார். அவங்க ஒய்ஃப் என்னடான்னா அவங்க தம்பி ரமேஷை படிக்க வைக்கிறதுக்கு எந்த உதவியுமே செய்ய விடவே இல்லை. நரேஷோட மனைவியும் படித்தவங்க, அவங்களும் இவங்களும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் ரமேஷ் படிக்கலை. ரமேஷோட ஒய்ஃபு +2 வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. நீ மேலே படிக்கிறதுக்காக நான் உதவி செய்கிறேம்மான்னு சொல்லிட்டு காலேஜெல்லாம் சேர்த்து விட்டுருக்குறாங்க. இவங்க 2 பேருமா சேர்ந்து பானிபூரி வியாபாரம் பார்த்துட்ருக்குறாங்கல்ல, அதில் வர வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த காசில் தான் பணம் கட்டி இப்போ படிக்க வச்சிட்ருக்குறாங்க. நரேஷுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் இன்றைக்கி ஆஃபீஸ் லீவுங்கிறதுனால வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு படத்துக்கு, பீச்சுக்கு, பார்க்குக்குன்னு போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டுருக்குறாங்க. அவங்க தம்பி பானிபூரி கடையில் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. என்னடா இது, உங்கள் தம்பி கடையில் இவ்வளோ கூட்டமாக இருக்குது, போயும் ரோட்டு கடையில், தள்ளுவண்டி கடையில் போய் இவ்வளோ கூட்டமா? இந்த மக்களுக்கெல்லாம் வேறு வேலை வெட்டியே இல்லை போல இருக்குது. ஊர் ஜனமே இந்த கடையில் தான் இருக்கும் போல இருக்குது. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். வெயில் கொளுத்துது. இந்த வெயிலெல்லாம் என்னால் நிற்க முடியாது. வாங்க வீட்டுக்கு போய் ஏசி காற்றுல உட்காருவோம், அப்போ தான் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க நரேஷோட மனைவி. அதுக்கு நரேஷ் சொல்கிறாரு, உனக்கு என்னோட தம்பியவும் என்னோட தம்பி மனைவியவும் பிடிக்கலன்னா நீ பாட்டுக்கு அமைதியாக இரு. அதை விட்டுட்டு அவன் இப்படி பண்ணுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான்ட்டு குறை சொல்லிகிட்டு இருக்காத. நீ தான் என் தம்பியை படிக்க வைக்க விடாமல் என்னென்னமோ பண்ணிட்டேன். அவனாச்சும் அவனும் அவனோட மனைவியும் ஏதோ சொந்த காலில் நின்று பொழைச்சிட்ருக்குறாங்க. அவனோட மனைவியை அவன் படிக்க வச்சிட்ருக்கான். உனக்கு என்ன வந்துச்சு? அவங்க கடையில் நீ ஏன் வேலை பார்க்க போகிற? அமைதியாக வாம்மா, தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு? நம்ம வீட்டுக்கு போகிற வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு நரேஷ் அவங்களோட மனைவியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. காலிங் பெல் அடிக்கவும் நரேஷோட அம்மா தான் வந்து கதவை திறக்கிறாங்க. என்னப்பா நரேஷ், மருமகளே, 2 பேரும் வெளியில் சுற்றி பார்க்குறதுக்கு போனீங்களே, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்துட்டு வந்தீங்களா அப்படின்ட்டு நரேஷோட அம்மா கேட்குறாங்க. அதுக்கு நரேஷோட மனைவி சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே சுற்றி பார்த்தோம், இந்த வெயிலுக்கு சுற்றி பார்க்குற மாதிரியாக இருக்குது. நாங்கள் போய் ஹோட்டல் போனோம், சாப்பிட்டோம், வந்துட்டோம். இப்போ களைப்பாக இருக்குது. ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு ஜூஸ் போட்டு கொடுங்களேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. நரேஷோட மனைவி பேசி முடிக்கிறதுக்குள்ளேயுமே இன்னொரு காலிங் பில் அடிக்குது. யார் அது, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்த நேரம் இருங்க, யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்கல்ல, யாருன்னு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தா அவங்க சின்ன பையன் ரமேஷும் அவங்க மருமகளும் வந்திருக்குறாங்க. நிலாவும் ரமேஷும் வீட்டுக்குள்ளே வந்த உடனேமே நிலாவும் ரமேஷும் வெளியிலேருந்து எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க போல இருக்குது, வீட்டுக்குள்ளே நடக்கிறது எல்லாத்தையுமே. அதனால் நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தை நீங்களே முட்டி வலின்னு சொன்னீங்கல்ல, எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க, உங்களுக்கு நான் தைலம் தேய்ச்சி விட்றேன். காலில் வெந்நி ஊற்றிட்டு நம்ம தைலம் தேய்ப்போம். கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வெடுத்தீங்கன்னா எல்லா வலியும் சரியாக போயிடும். வாங்க, உங்களுக்கு மருந்து தேய்ச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அட ஆமாம்மா நிலா, இந்த முட்டி வலி வேற, அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் அப்படியே நடிக்கிறாங்க. மருமகளே, பெரிய மருமகளே,
அத்தைக்கு ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்னோடய ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொடி நடையாக நடக்கிறாங்க அவங்க ரூமுக்கு. என்ன நரேஷ், என்ன உங்கள் அம்மா என்னையவே ஜூஸ் போட்டு தர சொல்கிறாங்க, வேறு வேலை இல்லையா? போங்க, நீங்கள் வேணால் உங்கள் அம்மாவுக்கும் ஜூஸ் போட்டு எனக்கு ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு வாங்க, நான் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. மறுநாள் விடிஞ்சிருச்சு. வழக்கம் போல் பானிபூரி கடைக்கு நிலாவும் ரமேஷும் கிளம்பி போயிட்டாங்க. ரமேஷோட அப்பாவும் பானிபூரி கடைக்கு தயாராகிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பின்தொடர்ந்து நரேஷும் அவங்களோட மனைவியும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நரேஷோட மனைவி ஒரு திட்டம் போடுறாங்க. என்ன திட்டம்னா, வாங்க வாங்க நரேஷ், நம்மளும் ஒரு பானிபூரி கடையை ஆட்கள் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரி வராது சுதா அப்படிங்கிறாரு நரேஷ். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையுமே நான் பண்ணிட்டேன். ஒரு கடையே போட்டாச்சு, அதுக்கு 2 ஆட்களையும் போட்டாச்சு. வாங்க இப்போ நான் அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு மட்டும் பாருங்களேன், எவ்வளோ வியாபாரம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க அப்படிங்கிறாங்க. கூட்டமாக இருக்குது அந்த புது பானிபூரி கடையில். இனிமேல் உங்கள் தம்பி கடையில் எப்படி வியாபாரம் நடக்கும்? இந்த கடையில் தான் நடக்கும். நம்ம இன்னும் பணக்காரங்களாக போகிறோம், பாருங்களேன் நம்ம கொடி பறக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சுதா. என்ன சுதா, ஏன் இப்படி தேவையில்லாத வேலைகள்லாம் பார்த்துட்ருக்குறேன்? நம்ம வீட்டில் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும்ல அப்படிங்கிறாரு. நான் எதுக்கு அதை பற்றியெல்லாம் யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சுதா சொன்ன மாதிரியே நிலா ரமேஷ் கடையில் கூட்டமே இல்லை. சுதா ஆரம்பித்த கடையில் தான் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது. ரொம்ப நேரம் கடையில் இருந்து பார்க்குறாங்க, பானிபூரி விற்ற மாதிரியே இல்லை. சரி நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரமேஷும் நிலாவும் அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க மாமனார் மாமியார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி என்னாச்சுன்னே தெரியலத்த, நம்ம பானிபூரி கடையில் வியாபாரமே இல்லை. புதுசாக ஒரு பானிபூரி கடை வந்திருக்குதான், அந்த கடையில் வேறு 10 பானிபூரி வாங்கினா 5 பானிபூரி இலவசங்கிறாங்க. அந்த இலவசத்துக்காக எல்லாரும் போகிறாங்க. நம்ம கடையில் என்ன தரம் குறைவாக இருக்கா, விலை அதிகமாக இருக்கா? ருசியெல்லாம் நல்லா தானே இருக்குது. அப்படி இருந்தும் வழக்கமாக நம்ம கடையில் பானிபூரி சாப்பிட்றவங்க கூட வந்து சாப்பிடல. வேணும்னா நம்ம புதுசாக வேறு வகையில் பானிபூரியெல்லாம் தயார் செஞ்சு அதை விற்பனை செய்யலாமாத்த அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா நிலா, நீ சொல்கிற யோசனையும் நல்லா தான் இருக்குது. வேறு ஏதாவது நம்ம முயற்சி செஞ்சு பார்ப்போமே, ஏதாவது யோசனை நீயே சொல்லு அப்படிங்கிறாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் நெருப்பு பானிபூரி தான் இருக்குது, அதை வேணால் செய்வோமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது நெருப்பு பானிபூரியா? பானிபூரியில் எப்படிம்மா நெருப்பு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இருங்க நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன். அந்த வீடியோவில் நெருப்பு பானிபூரி எப்படி செய்யறதுன்னு காமிப்பாங்க. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும்னு சொல்லிட்டு நெருப்பு பானிபூரி செய்கிறத எடுத்து காமிக்கிறாங்க நிலா. அடடா, பானிபூரியிலலாம் நெருப்பு வருவேன்ட்டு ஆச்சரியமாயிட்டாங்க எல்லாரும். இங்கே காமின்னு சொல்லி ஆர்வமாக பார்க்குறாங்க. நமக்கே இவ்வளோ ஆர்வமாக இருக்கே, இந்த ஊர் மக்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், நாளைக்கே இந்த பானிபூரியை செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு இரவாயிருச்சு, எல்லாருமே தூங்கிட்டாங்க. மறுநாள் சேவல் கூகுது, சூரியன் உதயமாயிடுச்சு. வழக்கம் போல் எல்லாரும் கடைக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்க. சந்தோஷமாக பேசிக்கிட்டே ரமேஷும் நிலாவும் கடைக்கு வந்துட்டாங்க. நிலா நல்லா தரமாக ருசியான நெருப்பு பானிபூரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. ஊர் முழுக்க வாசனை. ஊரில் உள்ளவங்க நிறையா பேர், என்னடா இது இவ்வளோ நல்ல வாசனை அடிக்குதே சொல்லிட்டு நிறையா ஜனம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த இன்னொரு பானிபூரி கடை ஆரம்பித்தாங்கல்ல, அந்த பானிபூரி கடையில் உள்ளவங்களும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ வாசனை. என்னடா இது, நம்ம புதுசாக ஆரம்பித்த பானிபூரி கடையில் ஆளே இல்லை, வேலைக்கு போட்டிருந்த ஆட்களையும் காணோம், பானிபூரி கடை மட்டும்தான் இருக்குது, எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு சுதாவும் நரேஷும் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா நிலாவோட பானிபூரி கடையில் பானிபூரி சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அப்படி என்ன தான் இந்த பானிபூரி கடையில் அவ்வளோ ருசியாக இருக்குது, வாங்க நரேஷ் நம்மளும் போய் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நரேஷை கூப்பிட்டுட்டு சுதாவும் போய் நிலா ரமேஷ் கடையிலே போய் பானிபூரியை வாங்கி சாப்பிட்றாங்க. நிலாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. ஓ, சுதா தான் எல்லாத்துக்கும் காரணமா? சரி இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நல்லா தரமாக சூப்பராக பானிபூரியை போட்டு தராங்க. அவங்க 4 பேருமே நல்லா ருசித்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இன்னொரு பிளேட் ஒன்று கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்களா. இதோ இருங்க தரேன் அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளேயும் நிலாவோட மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு பிளேட் பானிபூரியா வேணும்? பானிபூரி, நீ செஞ்ச தப்பெல்லாம் நீ உணர வேண்டாம், அதுக்காக நான் உனக்கு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு
நல்லா காரசாரமாக மிளகாத்தூளெல்லாம் நிறைய அள்ளி போட்டு சுதாவுக்கும் அந்த 2 பேர் வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுக்கும் போட்டு தந்துடுறாங்க. அவங்க பையனுக்கு மட்டும் சாதாரணமாக ஒரு நல்ல பானிபூரியை தந்துடுறாங்க. அவங்க 3 பேரும் சாப்பிட்டு காரம் காரம் நாக்கு எரியுதே நாக்கு எரியுதே அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த வேலை பார்க்குற 2 பேரும் நாங்கள் இந்த தப்பு பண்ண மாட்டோம், இனிமேல் தப்பு பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த சுதாவும் சேர்ந்துக்கிட்டு அத்தை மன்னிச்சிருங்க அத்தை, நான் இனிமேல் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் திருந்திட்டாங்க. அப்போ தான் நரேஷுக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் வந்தது. கடைசியாக பானிபூரி கடையை எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயும் நிலாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீங்கள் நிறையா நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருந்தனாலையும் நல்ல முறையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கல்ல, அதனால் எங்கள் கல்லூரியில் நாளைக்கு வந்து வேலைக்கு சேர்ந்துக்கோங்க, ஆசிரியர் பணிக்கு உங்களை நாங்கள் நியமிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நிலாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் அவங்களுக்கு வேலை கிடைச்ச விஷயத்த சொல்கிறாங்க. நிலாவுக்கு கல்லூரியில் வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் இந்த பானிபூரி வியாபாரத்தை விடவே இல்லை. ரமேஷும் அவங்களோட மாமனார் மாமியார் 3 பேரும் சேர்ந்து நல்ல முறையில் பார்த்துட்டு வராங்க. இந்த நிலாவுக்கு கல்லூரியில் வேலை பார்த்துட்டு இருந்த சில வருஷங்கள்லையே சிறந்த ஆசிரியர் விருதும் தராங்க. அந்த தருணத்தில் நிலாவுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தனக்கு நடந்திருக்கிறதுக்கான காரணமே தன்னோட குடும்பம் தனக்கு பக்கபலமாக இருந்தது தான் காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் அந்த மேடையில் அவங்களுக்கான நல்லாசிரியர் விருதை வாங்கிட்டு சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குடும்பங்கிறது ஒரு அழகான கண்ணாடி. அந்த கண்ணாடி எப்படி அழகாக இருக்குதோ அதை வச்சு தான் அவங்களுக்கான சந்தோஷம் அவங்களுக்குள்ளே இருக்கும். குடும்பம், ஆசிரியர்கள், நண்பர்கள், சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் எப்போவுமே நமக்காக நல்லது நினைக்கிறவங்க நம்மளோட குடும்பத்தில் உள்ளவங்களும் ஆசிரியர்கள் மட்டும்தான். நம்ம குடும்பத்தோட ஒத்துழைப்பு இருக்கும்போது அவங்களால கொடுக்குற உந்துதல் சக்தியால் நம்மளால் முடியாதுங்கிற வார்த்தையே கிடையாது. எவ்வளோ பெரிய இடத்துக்குனாலும் நம்ம உச்சத்தை தேடி போய்கிட்டே இருக்கலாம். என்றைக்குமே நம்ம கற்ற கல்வியும் நேர்மையாக ஒழுக்கமாக செய்கிற நல்ல தொழிலும் நம்மளை என்றைக்கும் கைவிடவே விடாது. யாருக்கெல்லாம் பானிபூரி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஃபயர் பானிபூரி யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நாம் என்னவா ஆகணுங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளால் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அதுக்கான பயன்கள் நம்மளை வந்து அடையும். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.